விரும்பல. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதே காவல்துறை தான். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கைக்கு கீழே இருந்த அதே காவல்துறை அதிகாரிகள் தான். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேடியோவில் மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு அவர்களை பற்றி பேசியிருந்தார். அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாங்க. எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொங்கல் திருவிழா வந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார், இன்னைக்கு பொங்கல் திருவிழாவின் பொழுது என்னை அன்போடு தொலைபேசியில் அழைத்தார். சென்னைக்கு வரணும், பொங்கல் திருவிழாவில் எங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட வந்து பொங்கல் அன்னைக்கு உணவருந்தேன். எனக்கு அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்க கட்டுக்கோப்பா வைத்திருந்தார், எந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியம் இங்கே பாதுகாக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா நடந்து போறாங்கன்னா பெண்கள் பின்னாடி திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு அவஸ்தை அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. ஆனா திமுக ஐடி என்ன பண்றாங்கன்னா ரேவதி அம்மாவை போய் ஆபாசமாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் சொல்றாங்களே, அதற்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? 2021 இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரபூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன். சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்? கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், நான் ஆதாரத்தை வெளியிடுகின்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் தொடர்ந்து ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்குன்னு சொல்லிங்க இல்லையா, சராசரியாக 8 விழுக்காடு ஒரு வருடத்துக்குமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய NCRB என்கின்ற அமைப்புக்கு ஒரு ஆண்டு முடியும் பொழுது இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கணும். அப்பதான் அவங்க தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை 2023 இருந்து மத்திய அரசுக்கு அந்த டேட்டாவே கொடுக்கல. 2023, 24, 25 3 ஆண்டுகளும் கூட தமிழகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை ஒரு ஆண்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டும். மத்திய அரசு NCRB என்கின்ற புத்தகத்தில் வெளியிடுவாங்க. 2023 இருந்து அதை வெளியிட்டால் மக்கள் எல்லாம் கோவப்படுவாங்க, மக்கள் எல்லாம் காரி துப்பிவிடுவார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த டேட்டாவையே கொடுக்காம மத்திய அரசை ஏமாற்றுவது மட்டுமல்ல, தமிழக மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனால் வடிவேல் அவங்க செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன், வியாழக்கிழமை புதன்கிழமை சண்டை போட மாட்டாங்க மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இன்னைக்கு சட்டப்பேரவையே முடிய போகின்ற நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த தெருமனை பிரச்சார கூட்டத்தினுடைய வலிமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. எந்த தொகுதியாக இருந்தாலும், எந்த VVIP தொகுதியாக இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட சரியான முறையில் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்த்தால் யாராக இருந்தாலும் மக்கள் தோற்கடித்து விடுவார்கள் என்பது தமிழக அரசியலுடைய சரித்திரம். எனக்கு நீங்க MLA-வா இருந்து வேலை செய்யலினா உங்களை தோற்கடித்து 5 ஆண்டுகள்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன் என்று மக்கள் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு VVIP நிறைய VIP தோற்கடிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு, கொசு, மஸ்கிட்டோ பார், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லை. என்ன இதே பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் ஒருத்தர் இருக்கார், அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுளை கொண்டு வரணும், டேட்டா சென்டரை கொண்டு வரணும், 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் அங்க பேசுறார்.
ஆனா இங்க மு.க. ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இந்தியாவில் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக் போட்டு காலையில திரு முழிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். சமீபத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதை குறிப்பிட்டு சென்றாங்க. அதனால உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்களா? இந்த மக்கள் வளர்ச்சியை கண்கூடாக இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு விவிஐபியை கொண்டு வந்ததன் விளைவாக, ஒரு துணை முதலமைச்சர் இருப்பதன் விளைவாக, அரசியல் இயந்திரம் முழுவதும் ஒரு துணை முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தும் கூட என்ன சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாங்க, ஒரு தலைநகரமும், அது பெங்களூராக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு தலைநகரமும் முன்னேற்ற பாதையில் இருக்கு. பாம்பேவை பாருங்க, முன்னேற்ற பாதைகள் ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் உள்ள வருது. தலைநகரம் அடுத்தடுத்து பக்கம் போகுது. இங்க மட்டும்தான் எதுவும் வேண்டாம். மத்திய அரசு வம்புக்கு இழுத்து வெறும் சண்டை மட்டும் போட்டுக்கொண்டு, இந்த சண்டையில தமிழகத்தில் ஒரு நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா அது சென்னை மாநகரம் மட்டும்தான். ஏன் மெட்ரோ ப்ராஜெக்ட் கூட 2வது பேஸுக்கு மத்திய அரசு தன்னுடைய முழுமையான 42,000 கோடியை மத்திய அரசு கொடுத்தாங்க. எதற்காக தாமதமானதற்கு காரணம், இவர்கள் சொன்னார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை அது மாநில ப்ராஜெக்டா நாம கொடுக்கிறோம். இந்தியா முழுவதுமே மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது சென்ட்ரல் ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் நாங்க மாநில ப்ராஜெக்டாக எங்களுடைய மாநில நிதியில நாங்க நடத்திக்கிறோம். அவர்களால் 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல 3 ஆண்டு நடத்த முடியாத காரணத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாம் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். ஐயா, இது ஸ்டேட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி சென்னை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடிதத்தினுடைய காப்பியை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். அதன் பிறகு கேபினெட்ல மத்திய அரசு இந்த ப்ராஜெக்டை எடுத்து 42,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அது அப்படியே நம்ம கிட்ட மாத்தி சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட், பெங்களூர்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். ஏன் இவ்வளவு சண்டை போடக்கூடிய மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல கூட அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் அதை மாநில அரசுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி நிதி வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நாங்களே நிதியை போட்டுக்கிறோம். 3 ஆண்டுகள் நிதி போட முடியாம பேந்து விழிப்பாங்க. அதன் பிறகு பொய்யை நம் மீது பரப்புவார்கள். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை கொடுக்கணும். அதனால சென்னையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த முறை நீங்கள் யோசிக்கணும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யார் நின்றாலும் கூட, ஏன் இதற்கு முன்பு நாம பார்த்தோம், மழை வெள்ளத்துல யாருங்க ஐயா வெளியே வர்றாங்க? போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் ஆதி ராஜாராம் அவங்க வீதியில் இருப்பாங்க. பொட்டணமாக அரிசியை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுப்பாங்க, பாலை கொண்டு போய் கொடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வீதியா போவாங்க. ஆனா இவங்க எப்படி வருவாங்க? முதலமைச்சர் ஒரு கருப்பு கலர் ஜீப்ல வருவாரு. அத பள்ளியை போல அண்ணன் சேகர் பாபு ஒரு பக்கம் ஒட்டி இருப்பாரு, மற்ற பள்ளிகளை போல 4 பேர் ஒட்டி இருப்பாங்க. அவங்க ஜீப்ல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது, தண்ணி நம்ம மேலதான் அடிக்கும். எப்பவாவது தெருவுக்கு வந்து ஒரு அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக பாடுபட்டு இருக்காங்களான்னு யோசிங்க. வெறும் விஐபி தொகுதியில விஐபியாக மட்டும்தான் வருவார்களோ தவிர பிரச்சனையை முடிக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதியாக யாரும் இங்கே வந்தது கிடையாது. ஆனால் சென்னையினுடைய மக்கள் நீங்க யோசிக்கணும், இந்த முறை ஒரு அரசியல் மாற்றம் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக. சென்னை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெருநகரத்தை போல இன்னைக்கு பெங்களூர் நம்மை தாண்டி எங்கேயோ வளர்ந்து விட்டார்கள். மும்பை நம்மை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஹைதராபாத் அவங்களும் நம்மளை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க. இன்னும் 5 ஆண்டுகள்ல குர்கான் நம்மளை ஓவர்டேக் பண்ணிரும். ஆனா இவங்க வெறும் வடக்கு தெற்கு அரசியல, ஹிந்தி தமிழ் அரசியல பேசி யாருக்கும் உதவாத சினிமா வசனங்களை பேசி மக்கள் ஒரு நாளும் கீழே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்னை மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த முறை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல என்னங்க தவறு? 4 ஆண்டு 11 மாதம் கழிந்த பிறகு தமிழக அரசுல என்ன தவறுனா, ஒரே ஒரு தவற ஒரு விஷயம் மூலமாக நான் சுட்டி காட்டுகின்றேன். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு சொன்னாங்க, அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யுங்க. ஐயா, அதை சாதாரணமா கடந்து போக கூடாது. ஒரு அமைச்சர் ஒரு ஊழல் அல்ல, ஒரே துறையில 3 ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அது இடி அமைப்பு 2025 அக்டோபர்ல டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஜனவரியில இந்த ஆண்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க. 3 கடிதம், ஒரே துறையில 3 ஊழல்.
நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அவருடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை. அதுல 3 ஊழல் பண்றாருங்க ஐயா. முதல் ஊழல் என்ன பண்றாருங்க ஐயா? ஜூனியர் இன்ஜினியர், அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியருக்கெல்லாம் வேலை கொடுப்பதற்காக 40 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறாங்க. அது மட்டுமே 888 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறான். அது முதல் ஊழல். பணம் வாங்கி டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்ஜினியர் கொடுக்கக்கூடிய வேலையை இவங்க வீட்டுல 4 புரோக்கர் உட்கார்ந்து முடிவு செய்யறாங்க யாருக்கு வேலை கொடுக்கணும். 40 50 லட்சம். இரண்டாவது, குடிநீர் வழங்கல் துறை, நகர்ப்புற நிர்வாக துறையில் இருக்கக்கூடிய டெண்டருக்கெல்லாம் 7.5 15% கமிஷன். அதுல 1020 கோடி ரூபாய். 1020 கோடி ரூபாய் அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு அது 360 கோடி ரூபாய். 880 கோடி ரூபாய் புதிய வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு பணம் வாங்கியது. 1020 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கியது டெண்டர் கொடுப்பதில். 360 கோடி ரூபாய் இடமாற்றத்திற்காக பணம் வாங்கியது. ஒரே துறை. ஆனா முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க பார்க்கணும். 280 பக்கத்திற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடி டாசியர்ல மிக தெளிவாக எழுதுறாங்க. எந்த வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, யார் முடிவு செய்யறாங்க, யார் யாருகிட்ட சொல்றாங்க, பணம் எங்கே வந்துச்சு. இந்த திமுகவை பொறுத்தவரை அதுலயும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டு தான். 10 ரூபாய் நோட்டினுடைய அந்த 6 லெட்டர் எழுதிட்டா அதை இன்னொரு இடத்துல காட்டினா ஹவாலால பணம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் நடத்திட்டு எதுவுமே தெரியாம மத்திய அரசு எங்களை வாட்டி வதைப்பதற்காக ஈடிய வச்சு பயமுறுத்துறாங்க. மத்திய அரசு எங்களை அடிபணிய வைப்பதற்காக ஈடிய வச்சு பயமுறுத்துறாங்க. இவ்வளவு ஊழல் செய்துவிட்டு கொஞ்சம் கூட கூசாம பொதுவெளியில முதலமைச்சர் வருவதற்கே வெக்கப்பட வேண்டும். அல்ல ஈடி சொல்றாங்க இந்த பணம் வாங்கியதெல்லாம் முதலமைச்சர் வரை சம்பந்தம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நிதிக்கு இது போயிருக்குது. அந்த அளவுக்கு நேரடியாக குற்றச்சாட்டு வைத்து 5 மாத காலமாக எஃப்ஐஆர் போடாம நேற்று முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க இது மாபெரும் தவறு, உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க. அன்பு சொந்தங்களே, ஒரே ஒரு துறையினுடைய ஒரே ஒரு அமைச்சரையை மட்டும் சான்றாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதெல்லாம் யாருக்கு பாதிக்கும்? உங்க குழந்தைகளை பாதிக்கும். நேர்மையாக படித்து அரசு துறையில நம்ம பரீட்சை எழுதுனா யாரோ சரியான நபர் நம்ம பேப்பரை படிப்பாங்க, சரியான நபர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, நமக்கு சரியான முறையில வேலை கொடுப்பாங்கன்னு எத்தனை லட்சம் இளைஞர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க ஐயா. ஏன் தமிழக வரலாற்றுல முதலாக ஒரு குரூப் 2 பரீட்சையை ரத்து பண்ணது இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்துல குரூப் 2 பரீட்சையை நம்ம நிறுத்தி வச்சதே கிடையாதுங்க ஐயா. பல ஆட்சிகள் வந்திருக்கின்றார்கள், பல ஆட்சிகள் சென்றிருக்கின்றார்கள். ஒரு குரூப் 2 பரீட்சை அவங்களால நடத்த முடியல. நடத்திய பரீட்சையிலும் கூட ஊழல். அப்ப யாரை பாதிக்குது? உங்க குழந்தைய பாதிக்குது. அரசை பொறுத்தவரை நேர்மையா இருக்கணும் ஐயா. அரசை பொறுத்தவரை அரசு பொய் சொல்லக்கூடாது. அரசு பொய் சொல்லக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே பொய் சொல்லுதுன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்க ஐயா போவாங்க? எங்க போவாங்க? யாரின் மீது நம்பிக்கை வைப்பாங்க? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் முதலாக அரசு பொய் சொல்லி பார்க்கிறோம். அரசே பொய் சொல். ஒரு துறையிலும் பொய் சொல். மிக தைரியமாக பொய் சொல். நான் பொய் சொன்னா அதற்கு எந்த விலையும் கிடையாது, மக்கள் ஓட்டு போடத்தான் போறாங்க அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நிச்சயமாக இந்த ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. நீங்க அனுப்பலினா என்ன ஆவாங்க ஐயா? இந்த மாநிலத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் வாழுகின்றதற்கு தகுதியான ஒரு மாநிலமாக இன்னும் 5 ஆண்டுகள் இருக்காதுங்க ஐயா. 10,62,000 கோடி ரூபாய் கடன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம வீட்டுல 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாவே பதறி போய் நிப்போம். அதை எப்ப கட்டுறது? யாராச்சும் வந்து கேட்பாங்க, கூனி குறுகி நிப்போம். கடங்கார வந்து காலையில் நின்னானா மூஞ்சிய முழிச்சிட்டு போகணும் வெட்கப்படக்கூடிய தமிழ் ஜனம் நாம். ஒரு கடனை வாங்கினாலும் கூட திருப்பி செலுத்த வேண்டும் என்று எவ்வளவு பொய் பேசாம கூசாம கடன் வாங்குறாங்க பாங்க. ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். அப்படின்னா ஒரு தலைக்கு எவ்வளவுங்க? தமிழகத்தில் 2,25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,10,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டை எடுத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் கடன் ரேஷன் அட்டையின் மீது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகும் பொழுது 10,62,000 கோடி ரூபாய் கடன். ஐயா சுதந்திரம் எப்பங்க ஐயா வாங்கணும்? 1947 வாங்கணும். அரசியலமைப்பு சட்டம் 1950. முதல் தேர்தல் 1951 52. முதல் ஆட்சி அப்பிருந்தே கணக்கு போடுங்க. அங்கே இருந்து 2021 வரை 4.5 லட்சம் கோடி கடன்.
ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல 10,62,200 கோடி கடன். அப்ப எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க ஐயா? 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக எவ்வளவு வாங்கியிருக்கின்றார்கள்? ஒரு ஆண்டுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன். அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த ஆட்சியாளர்கள் அனுபவிக்க போறாங்க. 10,62,200 கோடி கடனை ஒரு முதலமைச்சர் வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து வருடத்திற்கு 80,000 கோடி ரூபாய் அந்த கடனுக்கு வட்டி கட்டி அந்த கடனை திருப்பி கட்டி டாஸ்மார்க்கில் 55,000 கோடி வரக்கூடிய வருமானம் அதையும் சரி பண்ணி எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும்? இந்த 5 ஆண்டுகள்ல 20 தமிழ்நாடு இன்னைக்கு 10,62,200 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான் ஏற்கனவே சொன்னது போல 4,82,000 ரூபாய். இன்னைக்கு பாக்குற திமுக காரங்க இதே பகுதியில சேப்பாக்கம் பகுதியில வீடு வீடா போயிட்டு இருக்காங்க. இந்த மாநில அரசு ஃப்ராட் பண்ணி திமுக கட்சிக்காரங்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க சிந்தாதிரிப்பேட்டை போறீங்களா? இந்த பெண்களுக்கெல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நீ போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். இன்னைக்கு திமுக நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா வீடு வீடா போய் அம்மா 5,000 வந்துச்சா, ஏதோ இவர் ரிசர்வ் பேங்க்ல உட்கார்ந்து பிரிண்ட் அடிச்ச மாதிரி 5,000 வந்துச்சா, 5,000 வந்துச்சா, அடுத்தது வேணுமான்னு கேளுங்க, அடுத்து வேணுமா, பையனுக்கு வேலை வேணுமா அதை ஃபில் பண்ணி கொடுங்க. எவ்வளவு பெரிய ஃப்ராட் பாரு. அருமை சொந்தங்களே, சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கடந்த 32 மாசத்துல நம்முடைய தாய்மார்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 32 மாசத்திற்கு மாசத்துக்கு 1,000 32,000. தொடங்கி வைப்பார். ஆனால் அந்த திட்டம் முழுமையாக மக்களுக்கு பெண் நிறுவனத்தை அழைத்து சென்று விட்டு இன்று கிட்டத்தட்ட 500 நபர்களை OMR சாலையிலே ஒரு வாட்ஸ்அப் அனைத்து பொது தளங்களிலும் சேலத்து இரும்பு மனிதர் வருங்கால சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய முதல் வேலை என்னவென்றால் டார்கெட் செய்து அவர்களை வளர விடாமல் செய்வதுதான் காரணம். ஏன் எடுத்துக்காட்டு அண்ணாமலை பத்திரிகை இந்தியா முழுவதும் குற்றப்புலனாய்வு கொண்ட ஒரு பெரிய ஃப்ராட் பாரு. அருமை சொந்தங்களே, சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கடந்த 32 மாசத்துல நம்முடைய தாய்மார்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 32 மாசத்திற்கு மாசத்துக்கு 1,000 32,000. தொடங்கி வைப்பார். ஆனால் அந்த திட்டம் முழுமையாக மக்களுக்கு பெண் நிறுவனத்தை அழைத்து சென்று விட்டு இன்று கிட்டத்தட்ட 500 நபர்களை OMR சாலையிலே ஒரு வாட்ஸ்அப் அனைத்து பொது தளங்களிலும் சேலத்து இரும்பு மனிதர் வருங்கால சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய முதல் வேலை என்னவென்றால் தோட்டத்தில் இருக்கு, மஞ்சக்கோரியில் இருக்கு, பார்டர் தோட்டத்தில் இருக்கு, புதுப்பேட்டையில் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சாவுடைய தலைநகரமாக ஒரு பகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி கஞ்சா புழக்கத்தினுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. இன்னைக்கு காவல்துறை கடந்த 32 மாசத்துல நம்முடைய தாய்மார்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 32 மாசத்திற்கு மாசத்துக்கு 1,000 32,000. தொடங்கி வைப்பார். ஆனால் அந்த திட்டம் முழுமையாக மக்களுக்கு பெண் நிறுவனத்தை அழைத்து சென்று விட்டு இன்று கிட்டத்தட்ட 500 நபர்களை OMR சாலையிலே ஒரு வாட்ஸ்அப் அனைத்து பொது தளங்களிலும் சேலத்து இரும்பு மனிதர் வருங்கால சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய முதல் வேலை என்னவென்றால் தோட்டத்தில் இருக்கு, மஞ்சக்கோரியில் இருக்கு, பார்டர் தோட்டத்தில் இருக்கு, புதுப்பேட்டையில் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சாவுடைய தலைநகரமாக ஒரு பகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி கஞ்சா புழக்கத்தினுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் நான் குற்றம் சுமத்த விரும்பல. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதே காவல்துறை தான். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கைக்கு கீழே இருந்த அதே காவல்துறை அதிகாரிகள் தான்
இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேடியோவில் மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு அவர்களை பற்றி பேசியிருந்தார். அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாங்க. எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொங்கல் திருவிழா வந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார், இன்னைக்கு பொங்கல் திருவிழாவின் பொழுது என்னை அன்போடு தொலைபேசியில் அழைத்தார். சென்னைக்கு வரணும், பொங்கல் திருவிழாவில் எங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட வந்து பொங்கல் அன்னைக்கு உணவருந்தேன். எனக்கு அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்க கட்டுக்கோப்பா வைத்திருந்தார், எந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியம் இங்கே பாதுகாக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா நடந்து போறாங்கன்னா பெண்கள் பின்னாடி திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு அவஸ்தை அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. ஆனா திமுக ஐடி விங் என்ன பண்றாங்கன்னா ரேவதி அம்மாவை போய் ஆபாசமாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் சொல்றாங்களே, அதற்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? 2021 இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரப்பூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன். சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்? கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், நான் ஆதாரத்தை வெளியிடுகின்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் தொடர்ந்து ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்குன்னு சொல்லிங்க இல்லையா, சராசரியாக 8 விழுக்காடு ஒரு வருடத்துக்குமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய NCRB என்கின்ற அமைப்புக்கு ஒரு ஆண்டு முடியும் பொழுது இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கணும். அப்பதான் அவங்க தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை 2023 இருந்து மத்திய அரசுக்கு அந்த டேட்டாவே கொடுக்கல. 2023, 24, 25 3 ஆண்டுகளும் கூட தமிழகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை ஒரு ஆண்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டும். மத்திய அரசு NCRB என்கின்ற புத்தகத்தில் வெளியிடுவாங்க. 2023 இருந்து அதை வெளியிட்டால் மக்கள் எல்லாம் கோவப்படுவாங்க, மக்கள் எல்லாம் காரி துப்பிவிடுவார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த டேட்டாவையே கொடுக்காம மத்திய அரசை ஏமாற்றுவது மட்டுமல்ல, தமிழக மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வடிவேல் அவங்க செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன், வியாழக்கிழமை புதன்கிழமை சண்டை போட மாட்டாங்க மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இன்னைக்கு சட்டப்பேரவையே முடிய போகின்ற நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த திருமலை பிரச்சார கூட்டத்தினுடைய வலிமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. எந்த தொகுதியாக இருந்தாலும், எந்த VVIP தொகுதியாக இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட சரியான முறையில் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்த்தால் யாராக இருந்தாலும் மக்கள் தோற்கடித்து விடுவார்கள் என்பது தமிழக அரசியலுடைய சரித்திரம். எனக்கு நீங்க MLA-வா இருந்து வேலை செய்யலினா உங்களை தோற்கடித்து 5 ஆண்டுகள்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன் என்று மக்கள் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு VVIP நிறைய VIP தோற்கடிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு, கொசு, மஸ்கிட்டோ பார், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லை. இதே பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் ஒருத்தர் இருக்கார். அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுள கொண்டு வரணும், டேட்டா சென்டர் கொண்டு வரணும், 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் அங்க பேசுறார். ஆனா இங்க MK ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இந்தியாவில் ஏன்
ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக் போட்டு காலையில திரு முழிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். சமீபத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதை குறிப்பிட்டு செஞ்சாங்க. அதனால உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்களா? இந்த மக்கள் வளர்ச்சியை கண்கூடாக இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு விவிஐபியை கொண்டு வந்ததன் விளைவாக, ஒரு துணை முதலமைச்சர் இருப்பதன் விளைவாக, அரசியல் இயந்திரம் முழுவதும் ஒரு துணை முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தும் கூட என்ன சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாங்க, ஒரு தலைநகரமும், அது பெங்களூராக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு தலைநகரமும் முன்னேற்ற பாதையில் இருக்கு. பாம்பேவை பாருங்க, முன்னேற்ற பாதைகள் ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் உள்ள வருது. தலைநகரம் அடுத்தடுத்து பக்கம் போகுது. இங்க மட்டும்தான் எதுவும் வேண்டாம். மத்திய அரசு வம்புக்கு இழுத்து வெறும் சண்டை மட்டும் போட்டுக்கொண்டு, இந்த சண்டையில தமிழகத்தில் ஒரு நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா அது சென்னை மாநகரம் மட்டும்தான். ஏன் மெட்ரோ ப்ராஜெக்ட் கூட 2வது பேஸுக்கு மத்திய அரசு தன்னுடைய முழுமையான 42,000 கோடியை மத்திய அரசு கொடுத்தாங்க. எதற்காக தாமதமானதற்கு காரணம், இவர்கள் சொன்னார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை அது மாநில ப்ராஜெக்டா நாம கொடுக்கிறோம். இந்தியா முழுவதுமே மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது சென்ட்ரல் ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் நாங்க மாநில ப்ராஜெக்டாக எங்களுடைய மாநில நிதியில நாங்க நடத்திக்கிறோம். நாங்க அவர்களால் 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல 3 ஆண்டு நடத்த முடியாத காரணத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாம் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். ஐயா, இது ஸ்டேட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி சென்னை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடிதத்தினுடைய காப்பியை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். அதன் பிறகு கேபினெட்ல மத்திய அரசு இந்த ப்ராஜெக்டை எடுத்து 42,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அது அப்படியே நம்ம கிட்ட மாத்தி சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட், பெங்களூர்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய ப்ராஜெக்ட். இவ்வளவு போடக்கூடிய மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல கூட அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் அதை மாநில அரசுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி நிதி வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நாங்களே நிதியை போட்டுக்கிறோம். 3 ஆண்டுகள் நிதி போட முடியாம பேந்த விழிப்பாங்க. அதன் பிறகு பொய் மீது பரப்புவார்கள். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை கொடுக்கணும். அதனால சென்னையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த முறை நீங்கள் யோசிக்கணும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யார் நின்றாலும் கூட, ஏன் இதற்கு முன்பு நாம பார்த்தோம், மழை வெள்ளத்துல யாருங்க ஐயா வெளியே வர்றாங்க? போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் ஆதி ராஜாராம் அவங்க வீதியில் இருப்பாங்க. பொட்டணமாக அரிசியை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுப்பாங்க, பாலை கொண்டு போய் கொடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வீதியா போவாங்க. ஆனா இவங்க எப்படி வருவாங்க? முதலமைச்சர் ஒரு கருப்பு கலர் ஜீப்ல வருவாரு. அத பள்ளியை போல அண்ணன் சேகர் பாபு ஒரு பக்கம் ஒட்டி இருப்பாரு, மற்ற பள்ளிகளை போல 4 பேர் ஒட்டி இருப்பாங்க. அவங்க ஜீப்ல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது, தண்ணி நம்ம மேலதான் அடிக்கும். எப்பவாவது தெருவுக்கு வந்து ஒரு அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக பாடுபட்டு இருக்காங்களான்னு யோசிங்க. வெறும் விஐபி தொகுதியில விஐபியாக மட்டும்தான் வருவார்களோ தவிர பிரச்சனையை முடிக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதியாக யாரும் இங்கே வந்தது கிடையாது. ஆனால் சென்னையினுடைய மக்கள் நீங்க யோசிக்கணும். இந்த முறை ஒரு அரசியல் மாற்றம் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக. சென்னை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெருநகரத்தை போல இன்னைக்கு பெங்களூர் நம்மை தாண்டி எங்கேயோ வளர்ந்து விட்டார்கள். மும்பை நம்மை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஹைதராபாத் அவங்களும் நம்மளை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க ஐயா. இன்னும் 5 ஆண்டுகள்ல குர்கான் நம்மளை ஓவர்டேக் பண்ணிரும். ஆனா இவங்க வெறும் வடக்கு தெற்கு அரசியல, ஹிந்தி தமிழ் அரசியல பேசி, யாருக்கும் உதவாத சினிமா வசனங்களை பேசி மக்கள் ஒரு நாளும் கீழே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்னை மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த முறை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல என்னங்க தவறு? 4 ஆண்டு 11 மாதம் கழிந்த பிறகு தமிழக அரசுல என்ன தவறுனா, ஒரே ஒரு தவற ஒரு விஷயம் மூலமாக நான் சுட்டி காட்டுகின்றேன். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு சொன்னாங்க, அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யும். ஐயா, அதை சாதாரணமா கடந்து போக கூடாது. ஒரு அமைச்சர் ஒரு ஊழல் அல்ல, ஒரே துறையில 3 ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அது இடி அமைப்பு 2025 அக்டோபர்ல டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஜனவரியில இந்த ஆண்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க. 3 கடிதம், ஒரே துறையில 3 ஊழல். நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அவருடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை,
அதுல 3 ஊழல் பண்றாருங்க ஐயா. முதல் ஊழல் என்ன பண்றாருங்க ஐயா? ஜூனியர் இன்ஜினியர், அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர் அது எந்த விதத்திலும் கூட தப்பு கிடையாது. காரணம், திமுக நண்பர்களை பொறுத்தவரை அவங்க சேப்பாக் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியினுடைய பூத் 7, பூத் 8, பூத் 9 இந்த 3 பூத்துகளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறியீடாக இருக்கக்கூடிய சக்தி கேந்திரம் அதனுடைய கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கு நடுக்குப்பம் பக்கத்தில் இருக்கு, கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு பக்கத்தில் இருக்கு, சிவராஜபுரத்தில் இருக்கு, மட்டாங்குப்பம் பக்கத்தில் இருக்கு, செல்லம்மா தோட்டத்தில் இருக்கு, மஞ்சக்கோரியில் இருக்கு, பார்டர் தோட்டத்தில் இருக்கு, புதுப்பேட்டையில்